ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற மெயின் ரோடு. இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் இன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோங்க. இந்த ரோடு செம்மையாக டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ கூட காசாக்ரண்டோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் ஆச்சு. இங்கே 2 BHK அப்பார்ட்மெண்ட்டே 45 lakhs ப்ளஸ் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு முழுக்க டாடா வேல்யூம்ஸோட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஒரு சைடு GST ரோடும் இன்னொரு சைடும் OMR ரோடும் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ரோட்டில் டெவலப்மெண்ட் அவ்வளவு விதமாக இருக்குது. பிளாட்டோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. இங்கே தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதுவும் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் மெயின் ரோட்ல இருந்தும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில். வாங்க ப்ராஜெக்ட் பத்திர மற்ற வாரங்களை பார்க்கறது முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தினமும் ஒன்று அவங்க பார்வைக்கு வந்துட்டு இருக்கோம். சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல ஜஸ்ட் இதுதான் புதுப்பாக்கம் ஜங்ஷன். ஓகேவா? இந்த புதுப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஷார்ப்பா ஒரு 150 மீட்டர்ஸ்ல மக்களே நல்லா கேளுங்க. 2 கிலோமீட்டர்ஸ்லோ 1 கிலோமீட்டர்ஸ்லோ ஏன் ½ கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கும் கம்மியா வெறும் 1/4 கிலோமீட்டர்ல வெறும் 200 மீட்டர்ல ஒரு சைட் பாருங்க. நம்ம சைட்டு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து நம்ம சைட்டு ஷார்ப்பா 180 மீட்டர்ஸ், ஒரு நிமிஷம் நடந்து போகக்கூடிய தூரம். இவ்வளோ நியர்பைல ஒரு ப்ராஜெக்ட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல, அதுவும் புதுப்பாக்கத்தில் வாய்ப்பே இல்லை மக்களே. அதனால தான் உடனே அவசரமா உங்க கண்ணுக்கு கொண்டு வந்துட்டேன். முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்ணுறவங்க வேல்யூ ரியாலிட்டி அவங்களோட நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே உடனே ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்ப்போம். புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 180 மீட்டர்ஸில் வீடுகளுக்கு மத்தியில் வெறும் 9 பிளாட் ரீசேல் பிளாட்டாக நமக்கு வந்திருக்கு. DTCP அண்ட் ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். தாராளமாக நீங்கள் லோன் போகிறது தான் போய்க்கிங்க. மெயின் ரோட்ல இருந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 180 மீட்டர்ஸ் மட்டும்தான். இவ்வளோ வீடுங்க இருக்கிற இந்த லொகேஷனில் ஜஸ்ட் வெறும் ஒரு 9 பிளாட் மட்டும் ரீசேலுக்கு வந்திருக்குங்க. யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இங்க பிளாட்டுகள் உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 5000 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் வரைக்கும் பிளாட்டுக்கு கிடைக்குங்க. அதுவும் எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட் இருக்கு. ப்ராயரா என்ன கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து புக் பண்றவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இது மாதிரியான பிளாட்லாம் மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது வாய்ப்பே இல்லை. ஆச்சரியமான விஷயம். சில ப்ராஜெக்ட்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு லேண்டு வாங்கினா நல்லா இருக்குமே, இங்கே நம்ம வீடு அமைச்சிக்கிட்டா நல்லா இருக்குமேன்ற ஆசை நமக்குள்ளே தோணும் இல்லையா? அது மாதிரியான சைட்டுங்க இது. ஏன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம்ல நிறைய சைட் ரிவ்யூ பண்ணுவோங்க. ஏன் இந்த வாரம் கூட ஒரு சைட் ரிவ்யூ பண்ணோம். அது கரெக்டாக 1.7 கிலோமீட்டரில் வந்துச்சு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில். ஓகேவா? இந்த சைட்டு ஜஸ்ட் 180 மீட்டர்ஸ் தாங்க, வெறும் ஒரு நிமிஷம் பயண தூரம். அதுவும் பாருங்க எவ்வளோ வீடுங்க இருக்குன்ட்டு. நம்ம பிளாட்டை சுற்றிலும் வீடுங்க. சென்டரில் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதுவும் சும்மா 600, 700, 800 சதுரடிலாம் இல்லை, அரை கிரவுண்டு லேண்டுலேருந்து 5000 சதுரடி லேண்டு வரைக்கும் சூப்பராக பிளாட் கிடைக்கும். லட்டு மாதிரி சூப்பராக வீடு அமைச்சிக்கலாம் நீங்கள். அது தெரியுது பாருங்க, ஷோபா மெரிட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது ஆன் மெயின் ரோட்டு மேலே இருக்குது. அது நம்ம சைட்டுக்கு அருகாமையில் இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ வீடுங்களும் நம்ம சைட்டுக்கு அருகாமையில் தான் இருக்குன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதோ க்ரீன் நெட் அடிச்சிருக்குல்ல, அதுதான் நம்ம சைட். ஓகேவா? இந்த அப்பார்ட்மெண்ட் தான். இது வண்டலூர் கேளம்பாக்கம்ல ஆன் ரோட்டு மேலே இருக்க அப்பார்ட்மெண்ட். பார்த்துக்குங்க. இதுக்கு ஜஸ்ட் பேரல் ரோட்டில் தான் நம்மளோட அந்த லேஅவுட் ப்ராஜெக்ட் இருக்கு. வண்டி எடுத்தா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வெறும் 7 நிமிஷம் பயண தூரம். இது கேளம்பாக்கம் ஜங்ஷனுங்க. ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கேளம்பாக்கம் ஜங்ஷன். உங்களுக்கு தெரியுமா, கிளாம்பாக்கம் டு கேளம்பாக்கம் மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி வேற வரப்போகுது. மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா ஏரியா இன்னமும் பீக் ஆயிரும். இப்போவே சூப்பராக இருக்கு. வந்து பாருங்க, லொகேஷன் ரொம்ப பிடிக்கும். சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து நம்ம சைட் இன்னமும் ஜஸ்ட் 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸுங்க. அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் ஐடி கம்பெனிஸ் இன் சென்னை இருக்கிறதே OMRல தான். அதுவும் சிறுசேரி ஐடி பார்க்கல. ஓகேவா? OMR ரோடே நம்ம சைட்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் தானே. அப்போ அக்சசபிலிட்டி எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் தாராளமாக வாங்கலான்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், OMR ஸ்ட்ரெச்சில் லேண்ட் வீடு பார்க்குறவங்க, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் லேண்ட் வீடு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா இந்த லொகேஷன் அவ்வளோ பிரைம். ஜஸ்ட் 180 மீட்டர்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடு, அவ்வளவுதான். பக்கத்தில் உங்களுக்கு OMR ஃபுல்லாமுமே மெட்ரோக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப சீக்கிரமே இது மாதிரியான மெட்ரோ பணி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லையும் நடக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் டு கேளம்பாக்கம் மெட்ரோக்கான பணிகளும் ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிக்கும். பக்கத்தில் உங்களுக்கு மரீனா மால், வெவேரா மால், இது எல்லாமே OMR ஸ்ட்ரெச் ஃபுல்லாவுமே இருக்குது. அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லணும்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல புதுப்பாக்கத்தில் இது ஒரு VIP சைட் அப்படின்னு நான் சொல்லியாகணும். ஏன்னா நியர்பை மெயின் ரோடு அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 180 மீட்டர்ஸ், ஜஸ்ட் பார்க்குற தூரம், அவ்வளவுதான். பக்கத்துலேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. இந்த பில்லாபாங் ஸ்கூல் இருக்குது. காசாகிரான் வேறு ஒரு நியூ ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளே வருது. ஜெகநாத வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டர்ஸ். BIT யூனிவர்சிட்டி இருக்குது. கலர்ஸ் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. கிரசன்ட் காலேஜ், டாகூர் மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்லேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்க. பெருசாக அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறத விட
எதுதான் இங்கே இல்லாமல் இருக்குது? ஷாப்பிங் மாலாக இருக்குது, காலேஜ் ஸ்கூல்ஸு நிறையவே இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் லொகேஷன் விஐபி லொகேஷன் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடுங்க, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, பிளாட்டோட ரேட்டுக்கு வந்துருவோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 4400 எதுவுமே இல்லை. 150 மீட்டர் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு லேஅவுட் இருக்குது. 5000லேருந்து 5300 சொல்கிறாங்க. நான் விசாரிச்சுட்டு வந்தேன். ஓகேங்களா? இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு பிளாட்டோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் 4400 மட்டுமே. இவ்வளவு மெயின்ல இந்த ரேட்டுக்கு இவங்க கொடுக்கறது ரீசனபிள் தாங்க. என்ன கேட்டிங்கன்னா ரேட்டுமே நெகோஷியபிள் தான். உடனே ஸ்கிரீனில் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வேல்யூ ரியாலிட்டி பர்சன் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் பாருங்க, பிடிச்ச ப்ளாட்டை புக் பண்ணிக்கிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க லொகேஷனில் மெயின் ரோட்லேருந்து வெறும் 150 மீட்டர்ஸில் இந்த பிளாட் இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க பிளாட்டை பார்த்து வாங்கிக்கிங்க. வீடு வேணும்னா வேல்யூ ரியாலிட்டி கிட்ட சொல்லுங்கள். அவங்களே அவங்க இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டியும் தருவாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லொகேஷனுக்கு தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். Until then, bye from GS.